27வது நாளிலும் நம் தேவனுடைய சமூகத்திலே நம்ம கூடியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பரிசுத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்திலே ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய மேற்பகுதியை நாம் தியானித்தோம். கர்த்தர் நல்லவர். முதல் பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருந்தால் இசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு 27வது நாளில் கூட ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்துடைய பிற்பகுதியை வேறாவது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். அப்போ வேறு பரிசுத்தம், கிளைகளும் பரிசுத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வேர் என்று சொல்லப்படுவது யாரை ஆண்டவர் சொல்லுகிறார், கிளை என்று சொல்வது யார் ஆண்டவரை சொல்லுகிறார் என்பதை குறித்து வேதத்திலிருந்து நம்ம கொஞ்சம் ஆழமாய் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிட்டான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வருவதற்குள்ளாகவே தேவன் மனிதனை படைப்பதற்காக மனஸ்தாபப்பட்டார். தேவன் இந்த உலகத்தை முதலாவது உலக அழிவு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வந்தது. தேவன் முழு உலகத்தையும் அழித்துவிட்டு நோவாவையும் நோவாவுடைய குமாரன் நோவாவுடைய மருமகள் மொத்தம் 8 பேரை மாத்திரம் பேழையிலே அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நோவாவுடைய குடும்பத்திலிருந்து இருந்த 3 பிள்ளைகள் காம், சேம், யாபேத் அவர்களுடைய வம்சத்தை கர்த்தர் தழைக்க செய்தார். அதிலே ஆண்டவர் சேமுடைய சந்ததியை ஆண்டவராகிய தேவன் தேர்ந்தெடுத்தார். சேமுடைய சந்ததியிலே கர்த்தர் ஆபிரகாமை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டிலே ஆதாமிலே வேத புத்தகம் ஆரம்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே ஆபிரகாமிலே பேர் ஆரம்பிக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடு ஆதாம், புதிய ஏற்பாடு ஆபிரகாம். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆபிரகாமை தான் ஆண்டவர் அடிபரமாக வேறாக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வேர் என்று சொன்னால் யார் அப்படின்னா ஆபிரகாம் தான் வேர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிளைகள் என்று சொன்னால் யார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கிளை. அப்போ வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அப்போ வேர் ஆபிரகாம் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் தன்னுடைய அஸ்திவாரத்தை யார் மேல் போட்டான் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஆபிரகாம் அஸ்திவாரத்தை போட்டார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக இருக்கிறது போல ஒரு மரம் வேர் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பூமியில் இருக்கிற எல்லா சத்துக்களை உறிந்து மரம் பெரிதாக வளரும். அதே போல ஆபிரகாம் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தத்தை உறிந்து தன்னுடைய கிளையாகிய இஸ்ரவேலருக்கும் அந்த பரிசுத்தத்தை ஆபிரகாம் மூலமாக பரிசுத்தம் உண்டானது. அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது கொலோசியர் 2:6 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று சொன்னார். அப்ப அவருக்குள் வேர் கொண்டவர்களாய், அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆபிரகாம் வேர் கொண்டார். இயேசுவுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேலருக்கும், இஸ்ரவேல் மூலராக புறஜாதிகளுக்கும், முழு உலகத்திற்கும் பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக தேவன் விரும்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை ஆபிரகாம் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்க அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் காணப்படும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை ஆண்டவராக தேவன் ஒருவனாய் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்தார். அப்போ ஆபிரகாமுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா விசுவாசம். விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த பரிசுத்தத்தை வேறு அடைகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கலாத்தியர்ல நம்ம வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 3:7 வாசிக்கும் பொழுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் தான் எதை கொண்டு வருகிறது? பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 7ஆம் வசனம் சொல்லுது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா என்று சொல்லப்பட்டது. அப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். அப்ப அடிமரமானது, வேறானது பரிசுத்தமாக இருந்தால் விசுவாசத்திலே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று சொல்லப்படும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நான் இப்படி சொல்றேன், உனக்குள் சகல ஜாதிகளும் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ வேதம் முன்னதாக கண்டு ஆபிரகாம் மூலமாகத்தான் இந்த பூமியிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவராகிய தேவன் அடிமரமாகிய வேறான ஆபிரகாமை கர்த்தர் நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுல 9வது வசனம் சொல்லுது, கலாத்தியர் 3:9, அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன், அப்போ ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவன், அப்போ நம்ம விசுவாசம் உள்ளவர்கள் 2 பேரும் இணையும் பொழுது அங்கே ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆசீர்வாதத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதுல ஒரு ஆசீர்வாதம் என்னென்ன? பரிசுத்தம். அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தத்தை நம்ம எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் மூலமாக தான் கிடைக்குது. அல்லேலூயா. ஆபிரகாமிலிருந்து ஏறக்குறைய 42 தலைமுறைக்கு அப்புறம் இயேசு பிறந்தார். அப்ப இயேசுவின் மூலமாக நமக்கு பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. ஆபிரகாம் எதுல பேசி போட்டிருக்கிறாரு? இயேசுவில பேசி போட்டுக்கிறார். இயேசு கிறிஸ்து எதுல வந்தாரு? ஆபிரகாம் சந்ததியில வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியிலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி அப்படி ஆயிற்று. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, நான் இப்படி சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கு உண்டான பரிசுத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டான பரிசுத்தம் ஆபிரகாமின் மூலமாக ஆண்டவராகிய தேவன்
உனக்கும் எனக்கும் கொடுக்க அவர் சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் சாபமாகி நியாய பிரமாணத்தில் இருந்த சாபத்தை நம்ம விட்டு நீக்கி நமக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் கொடுக்க அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷ முறைமையின்படி நான் சொல்லுகிறேன், மனுஷனுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனோடு ஒன்றையும் கூட்டுகிறதில்லை. ஆபிரகாமுக்கும் அவனுக்கு உண்டான சந்ததிக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டவைகளை ஆண்டவராகிய தேவன் அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று சொல்லி ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உனக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய திட்டத்தில் ஆபிரகாமை கர்த்தர் அடிமரமாக வேறாக கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு எனக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்து விடுதலை கொடுத்து உன்னை நடத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புறஜாதியாகிய நாம் எப்படி ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாக கவனிங்க. ஒரு மரம் வளர்கிறது, அதனுடைய வேர் இயேசுங்கிற அஸ்திபாரத்துக்கு மேலே போடப்படும். நல்லா கவனிங்க. இப்போ ஆபிரகாம் தான் அடிமரம். இப்போ அடிமரத்திலிருந்து வேர் எதை உறிஞ்சுகிறது அப்படின்னு சொன்னா, இயேசுவில் உள்ள பரிசுத்தத்தை உறிஞ்சுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த பரிசுத்தத்தை ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமின் மூலமாக எல்லா கிளைகளுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தருகிறார். இந்த கிளைகள் யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. 12 பிள்ளைகளும் இஸ்ரவேலின் கோத்திரமாக மாற்றப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகும். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தை தான் ஆண்டவர் பரிசுத்த சந்ததியாக கர்த்தர் ஒருவனாக கர்த்தர் அழைத்தார். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை. இந்த ஆபிரகாமோடு கூட நாம் எப்படி இணைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்திட்டார். எதற்காக கடினப்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னா, புறஜாதியாகிய நம்மை ஆபிரகாமோடு கூட கொண்டு போய் சேர்க்கும்படியா. இப்போ ஆண்டவர் இந்த மரம் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ இந்த மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு. இந்த கிளையில கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு கிளையை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உண்மையான மெய்யான தேவன் சொல்லி இஸ்ரவேலர்களை இன்னும் ஒரு கூட்டம் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. இப்போ அப்போஸ்தலர் பவுல் மூலமாக கர்த்தர் இதை விளக்குறார். அந்த அந்த மரத்தில் இருக்கிற விசுவாசம் இல்லாத கிளை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெட்டி போடுறார். அல்லேலூயா. முறித்து போடுறார். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும்போது, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளிகளாய் மாறினீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுங்க? அல்லேலூயா. இப்ப அடிமரம் அடி வேறு யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாம் மூலமாக கர்த்தர் பரிசுத்தத்தை உண்டாக்குறார். மேல இருக்கிற இஸ்ரவேலர்கள் கிளைகள் தான் யாருன்னா இஸ்ரவேலர். இந்த இஸ்ரவேலர்ல ஒரு சில கிளைகள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் அந்த ஆபிரகாம் இந்த சந்ததியிலிருந்து கர்த்தர் அந்த ஒரு கிளை என்ன பண்றாருன்னா முறித்து போடுறார். அந்த முறித்து போட்ட கிளையில காட்டு ஒளிவ மரமாகிய புறஜாதியாகிய உன்னை என்னையும் அதில் கொண்டு போய் ஒட்டி வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அதில் ஒட்ட வச்சதுனால இப்போ அதனுடைய வேருக்கும் சாரத்திற்கும் நீயும் உடன் சுதந்திரவாளியா மாற்றம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மூலமாய் பரிசுத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த கிளையில ஒட்ட வச்சதுனால ஆண்டவராகிய தேவன் ரெண்டும் ஒன்னா மாறிச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது?
ஐயா நீங்க சொன்னது எனக்கு விளங்கல ஐயா அப்படின்னு யாரா இருந்தீங்களா? ஐயா நீங்க சொன்னது எனக்கு விளங்கல. அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம அந்த மரத்துல ஒட்ட வச்சதுனால நம்ம மீண்டும் பாராட்ட ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 18வது வசனத்துல, நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ அந்த கிளைகளுக்கு விரோதமாக நீ என்ன பண்ணாத? பெருமை பாராட்டாத. அல்லேலூயா. இப்ப வெட்டி குறித்து போட்ட கிளைக்கு விரோதமாக என்ன பண்ணாத? நீ பெருமை பாராட்டாத. அவங்கள எடுத்துட்டு கர்த்தரை வச்சுட்டான்னு சொல்லி என்ன பண்ணாத? நீ பெருமை பாராட்டாத. அல்லேலூயா. பெருமை பாராட்டினால் நீ வேறு சுமக்கல, வேறுதான் உன்னை சுமக்குன்னு நினைச்சுக்க. அல்லேலூயா. அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளதான் நீ போயிருக்கிற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 19வது வசனம் சொல்லுது, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயோ? நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்திலே நிற்கிறாய். ஆமே. மேட்டிமை சிந்தையாயிராமல் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஏன் அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது? அவிசுவாசத்தினாலே அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது. ஒரு சில இஸ்ரவேலர்கள் இன்னும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளல. அதனால கர்த்தர் அந்த மரத்திலிருந்து கர்த்தர் அந்த கிளையை என்ன பண்ணிட்டாங்க? முறிச்சு போட்டுட்டாங்க. இப்ப முறிச்சு போட்ட இடத்துல நீ எப்படி போய் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னா, விசுவாசத்தில நீ போய் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் தான் அந்த மரத்துல, அந்த ஆபிரகாம் என்கின்ற அந்த சந்ததியில கர்த்தர் உன்னை என்னையோ ஆண்டவர் ஒட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், சிலர் எல்லாம் இந்த ஸ்லாக்கியத்தை காசு கொடுத்து வாங்கினாங்க, ஆனா நான் அந்த ஸ்லாக்கியத்துக்கு பிறந்தவன். அல்லேலூயா. நான் ஆபிரகாம் சந்ததியில வந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் பெருமை பாராட்டுற. நீங்க எல்லாரும் அந்த ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொன்னாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பணம் கொடுத்து பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுத்து அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க அந்த காலகட்டத்தில். ஆனா நீ நானும் அப்படி இல்லை. விசுவாசத்துல ஆபிரகாம் சந்ததியோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவராகிய தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 24வது வசனத்துல, ரோமர் 11:24, சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாக நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் முறித்து போட்ட மரத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? திரும்ப ஒட்ட வைக்கிறார். அல்லேலூயா. முதல் முறிச்சு போடுறாரு, அந்த இடத்துல புறஜாதியாக நம்மளை ஒட்ட வைக்கிறாரு. நம்ம மூலமாக விழுது போட முறித்து போடப்பட்ட கிளையை கர்த்தர் என்ன பண்றாரு? ஒட்ட வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ திட்டம் என்னென்ன? உலகத்துல ஒருத்தரும் நரகத்துக்கு போகணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதனால கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றாருங்க? பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எலியா ஒரு முறை இப்படி ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு விரோதமா முறையிடுறான்? இஸ்ரவேலருக்கு விரோதமா முறையிடுறான். அல்லேலூயா. நான் மட்டும்தான் மீதி இருக்கிறேன், மற்றவங்க எப்படி இருக்கிறான்? அவன் சரியில்லாம இருக்கிறான் அப்படின்றான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பாகாலுக்கு முடங்காத 7000 பேரை நான் இந்த பூமியில் நிரப்பணியிருக்கிறேன் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, ரோமர் 11:3-4, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இழுத்து போட்டார்கள்,
மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின பொழுது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்கு மீதியாக வைத்தேன் என்பதை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் எலியா இஸ்ரவேலுக்கு விரோதமாக முறையிட்டான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அப்பா நீ மட்டும் இல்லப்பா, 7000 பேரை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? மீதியாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் அந்த கிளைகள் முடிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. ஆண்டவர் அவருடைய குறைவே அவ்வளவா இருந்தால் அவருடைய நிறைவு எவ்வளவா இருக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புறஜாதியாரை ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் ஒட்ட வைக்கும்படியாக அந்த கிளையை ஆண்டவர் முறித்து போட்டார். அதுல ரோமர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மேலும் சகோதரரே நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடின மனதாக இருக்கும். அல்லேலூயா. புறஜாதிகளுடைய நிறைவு வருகிற வரை இஸ்ரவேல்ல ஒரு பங்கு எப்படி இருக்கும்? கடினமதாக. அப்ப புறஜாதிகள் நிறைவு உண்டாச்சுன்னா இஸ்ரவேலுடைய அந்த கடினத்தன்மை மாறி அவர்களும் ரட்சிப்புக்குள்ளே கர்த்தராகிய தேவன் கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் நல்ல கனி உண்டாயிருக்கிற ஆண்டவர் நேர்த்தியான பச்சையான ஒளிய மரத்துல உன்னை என்னையும் கர்த்தர் ஒட்ட வச்சார். அல்லேலூயா. எரேமியா 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, எரேமியா 11:16 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்றும் போதுமா பேரை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். நீ என்ன ஒலிவ மரம்? நல்ல ஒலிவ மரம், பச்சையான ஒலிவ மரம், நேர்த்தியான ஒலிவ மரம். நீ நல்ல கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உன்னை அந்த ஆபிரகாம் சந்ததியோடு கூட போய் சேர்த்த. அல்லேலூயா. அப்ப நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நீங்கள் அவர்கள் கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்படும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓவியம் சொல்லும்போது சொன்னார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. அப்ப அதன் கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். இப்போ உண்மை என்னன்னா, நம்ம கெட்ட மரமா இருந்தோம், கெட்ட கனிகளை கொடுத்துருந்தோம். இப்போ ஆண்டவர் நம்மளை எல்லாரும் புறஜாதிகளை ஆண்டவர் எதில் ஒட்ட வச்சுட்டாரு அப்படின்னா, நல்ல மரத்தோடு கூட ஒட்ட வச்சுட்டார். ஆபிரகாம் என்கின்ற அடிமரத்திலிருந்து நல்ல கிளைகளாக உன்னை என்னையும் ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஒட்ட வச்சிட்டார். இப்போ அவருடைய வேருக்கும் அவருடைய சாரத்துக்கும் நாம பங்குள்ளவர்களாய் மாறிட்டோம். இப்போ நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க போறோம்? நல்ல கனிகளை கொடுக்க போறோம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நான் எந்த மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன்? நல்ல கனி கொடுக்கிற மரத்தோடு கூட நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நல்ல ஒளிவ மரம் என்கின்ற பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். அல்லேலூயா. இந்த ஒளிவ எண்ணெயில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 ஆசீர்வாதங்கள் இருக்கு. அல்லேலூயா. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒளிவ எண்ணெயினால்தான் அபிஷேகம் செஞ்சாங்க. இந்த ஒளிவ எண்ணெயில தான் அபிஷேகம் செஞ்சார். இந்த ஒளிவ எண்ணெயில தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வியாதி உள்ளவர்களுக்கு எண்ணெய் பூசி என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. வியாதிகள் மாறினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவியல் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒளிவ எண்ணெயை கொண்டுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஒளிவ எண்ணெய் கொண்டுதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார்கள். வியாதி உள்ளவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார்கள். இந்த ஒளிவ எண்ணெயை தான் அந்த காலகட்டத்தில் அதிகமாய் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் பயன்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல 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 தரமான ஃபுட்டை எதில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, ஒளிவ எண்ணெயில கொண்டுதான் பயன்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஒளிவ மரத்தோடு கூட ஒட்ட வச்சுட்டார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்குன்னு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உனக்குன்னு கர்த்தர் சுகமாக்குகிற கிருபையை கொடுத்திருக்கிறார். சுகமாக்குகிற வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து தன்னுடைய பல நாள் நிரப்புகிற காலம் வரும் என்று சொன்னார். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை என்னையும் நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவராகிய தேவன் அந்த பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காகவே அந்த கிளையை முறிச்சு கொடுத்து அந்த கிளை இந்த இடத்துல உன்னை என்னையும் ஆண்டவர் வச்சுட்டார். அப்ப அதுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் உனக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகி ஆண்டவர் உன்னையும் மகிமை உள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவனாக தேவனுடைய வருகையில நீ போகிற பிள்ளைகளாக ஆண்டவராக தேவன் உன்னை என்னை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்வது மத்தேயு 21 அதிகாரம் 43வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மத்தேயு 21:43 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனமாக கர்த்தர் உன்னை என்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யம் இஸ்ரவேலில் ஒரு கடினப்பட்ட மனுஷனிடத்தில் நீக்கப்பட்டு உன்னை என்னையும் கர்த்தர் அதில் சேர்த்து இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஜனமாக அவருக்கு சொந்த ஜனமாக உன்னை என்னையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வேறானது பரிசுத்தமாக இருந்தால் அதன் கிளைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவர் உன்னை கிளையோடு ஒட்ட வச்சு உன்னையும் பரிசுத்தப்படுத்தி உன்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனாய் ஆண்டவராகிய தேவன் மாற்றி கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக